பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல நம்ம அன்றாடம் பார்க்குற ஒரு காட்சி தாங்க இது. அவசர அவசரமா எல்லாரும் எதையோ நோக்கி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு மூலையில நம்மளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதுல முக்காவாசி பேருக்கு ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், எதை நோக்கி ஓடுறோம், நம்முடைய இலக்கு என்ன, சரியான பாதையில தான் ஓடுறோமா, நம்ம இலக்கை அடைஞ்சிருவோமா, இல்ல கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போறோமா, இப்படி எதை பத்தியுமே யோசிக்க கூட நேரமே இல்லாம தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த ஓட்டத்தை நிறுத்தி யோசிச்சோம்னா இது எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிரும். அப்படி ஒரு சுய பரிசோதனைக்காக தான் இந்த காணொளி. சார், மேடம், ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? மனுஷனா பிறந்த எல்லார் மனசுலயும் ஏதோ ஒரு கனவு இருக்கதாங்க செய்யுது. சொந்தமா நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், சீரும் சிறப்பமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், எதிர்காலத்துக்காக எதையாவது சேமிச்சு வைக்கணும், 4 பேர் முன்னால நல்லா வாழணும், இப்படி எத்தனையோ. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அன்றாட தேவைகளான வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, காய்கறி, மளிகை, பசங்க ஸ்கூல் ஃபீஸ், போக்குவரத்து செலவு, மருத்துவ செலவு, இதெல்லாம் போதா குறைக்கு தொட்டதுக்கெல்லாம் வரின்னு நம்ம இலக்க தொடறதுக்கு முன்னாடியே நம்ம சம்பாத்தியம் எல்லாம் காணாம போய் கடன்ல வந்து நிக்கிறது தான் யதார்த்தமான உண்மையாவே இருக்கு. உங்களோட குறிக்கோள் உங்க கனவுகளை சாத்தியப்படுத்துறதோ அல்லது அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதோ எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாரோடைய ஓட்டமும் ஒரு புள்ளியை நோக்கி தான் போகுது. அது பணம், பணம், பணம். இந்த பணத்தை சம்பாதிக்க காலகாலமா மனுஷன் 2 வழிமுறைகளை தான் கடைபிடிச்சிட்டு வரான். ஒன்று வேலைக்கு போறது, இன்னொன்று வியாபாரம் பண்றது. வேலைக்கு போறவங்களை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு சம்பளமா வருது. ஆனா அதோட வளர்ச்சியை விட விலைவாசியுடைய வளர்ச்சி பல மடங்கு உயரும்போது அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறதுன்றதே ஒரு குதிரை கொம்பா மாதிரி அவங்களுடைய கனவுகள் எல்லாம் கடைசி வரைக்கும் கனவுகளாவே இருந்துருது. ஆனா வியாபாரம் பண்றவங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல அவங்க பல சறுக்கல்களை சந்திச்சாலும் தொடர்ந்து விடாமுயற்சியோட செயற்படும் போது வளர்ச்சி பாதைக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அவருடைய கனவுகள் எல்லாம் நினைவாகுது. இது நம்ம எல்லாருமே தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனாலும் இன்னைக்கும் 198 பேர் வேலைக்கு தானங்க போய்கிட்டு இருக்கிறோம். வெறும் 2% பேர் தான் வியாபாரம் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய சவால்கள், மூலதனம், மாதம் ஏற்படக்கூடிய செலவுகள், வியாபாரம் எப்படி பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது, நம்மளை வழி நடத்துறதுக்கு ஆட்களும் இல்லாம இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி வியாபாரத்துல எங்க நஷ்டம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம், இது எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஏற்படுத்த ஒரு தயக்கத்தினால இன்னைக்கு நம்மள பல பேர் வியாபாரம் பண்றதுக்கு முயற்சி கூட பண்றது இல்லை. அப்படி இந்த வியாபாரம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா? அப்போ நம்மளுடைய கனவுகளை நம்ம என்னைக்குமே சாத்தியப்படுத்தவே முடியாதா? என்னை கேட்டீங்கன்னா நிச்சயம் முடியும் அப்படிங்கறது என்னோட பதிலா இருக்கும். காரணம், எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல சாதிக்கிறது அப்படிங்கறதும் சுலபமான விஷயமா மாறிடும். நீங்களும் பிசினஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். இந்த பிசினஸ் முதல்ல எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு வரைக்கும் பிசினஸ் எப்படி நடந்துட்டு இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தொடக்கத்துல மனுஷன் தன் நிலத்தின் விளைச்சல்களையும் தான் வளர்த்து வந்த ஆடு மாடுகளையும் வச்சுதாங்க வியாபாரம் பண்ணிட்டு வந்தான். ஆனா காலப்போக்கில் விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கை கொடுக்க தனி மனிதனுடைய தொழிலாக இருந்த இந்த விவசாயமும் கால்நடை பராமரிப்புமே மிகப்பெரிய வேளாண் மற்றும் கால்நடை துறையாகவும், பெட்டிக்கடைகள் பல்பொருள் அங்காடிகளாகவும், சிறு மற்றும் குறு தொழில்கள் மிக பெரும் தொழிற்சாலைகளாகவும், கணினி இயந்திரத்தின் கண்டுபிடிப்பே பல சர்வதேச நிறுவனங்களின் தோற்றத்திற்கு காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. இந்த காலகட்டத்தில் மனோதிடமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட ஒரு சில பேர் வணிகத்தையும் மற்றவங்க எல்லாரும் வேலையையும் தேர்ந்தெடுத்தாங்க. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வணிகத்தை தேர்ந்தெடுத்த இந்த 2% பேருக்கு வாடிக்கையாளர்களே வேலைக்கு போன இந்த 98% பேர் தான். ஆனா இந்த 98% பேருடைய தேவைகளை சந்திக்க இந்த 2% பேருடைய முதலீடு போதுமானதா இல்லை. இந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்காக உருவானதுதான் தொழில் நிறுவனங்களின் பங்குகள். தனியா ஒருத்தர் முதலீடு செஞ்சு வியாபாரம் பண்றதுக்கு பதிலா பல பேர் முதலீடு செஞ்சு அந்த முதலீடை பயன்படுத்தி ஒருத்தர் வியாபாரம் செய்வதும், அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை இந்த முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுப்பதற்குமான ஒரு ஒப்பந்தம் தாங்க இந்த பங்கு பத்திரம். இத்தகைய ஒரு ஏற்பாடு பலராலும் வரவேற்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் இந்த பங்குகளை வாங்குறதும் விற்கிறதுமே மிகப்பெரிய வியாபாரமாக மாறி பங்கு சந்தைகளாகவே உருவாயிருச்சு. இப்படி உருவானதுதான் நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிற சர்வதேச பங்கு சந்தைகள். உண்மையில சொல்ல போனா இந்த நாகரிக உலகில்
வணிகத்தின் உச்சகட்ட வளர்ச்சியே இந்த பங்கு சந்தைகள் தான். இப்படி வணிகம் ஒருபுறம் வளர்ந்துகிட்டே போக மறுபுறம் எந்த பணத்துக்காக இந்த வணிகம் துவங்கப்பட்டதோ அந்த பணமும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது. பண்டமாற்ற முறையில துவங்கி தங்கத்தின் பயன்பாடு, நாணயங்களின் பயன்பாடு, ரூபாய் நோட்டுகளின் பயன்பாடு, டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகளின் பயன்பாடு, இன்டர்நெட் பேங்கிங் பயன்பாடுன்னு வளர்ந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சின்னு சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் மணியாவே பணம் மாறிடுச்சுங்க. கிரிப்டோ கரன்சியா அப்படின்னா என்ன? நாங்க இது வரைக்கும் அதை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்றவங்க சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பணத்தை யூஸ் பண்றதுக்கு அதிகபட்சமா யூஸ் பண்ற டெக்னாலஜி இன்டர்நெட் பேங்கிங். அதாவது பணத்தை கையிலேயே தொடாம நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புறது, அவங்க கிட்ட இருந்து நம்மளும் பணத்தை வாங்குறது. இந்த இன்டர்நெட் பேங்கிங்கை பயன்படுத்துறதுக்கு கூட நமக்கு ஏதாவது ஒரு பேங்க்ல கண்டிப்பா ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த மட்டும் வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பை உங்களுடைய போன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுடைய பணம் லட்சங்களோ கோடிகளோ கிரிப்டோ கரன்சிஸா வாங்கி உங்க வேலட்ல நீங்க அதை சேவ் பண்ணி வச்சிடலாம். உங்களை தவிர இந்த வேலட்டை வேற யாராலையும் தொடக்கூட முடியாது. அந்த அளவுக்கு இது பாதுகாப்பானது. இன்னைக்கு பல மேலை நாடுகள்ல பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை விட இந்த கிரிப்டோ கரன்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் தராங்க. இவ்வளவு ஏன், பங்கு சந்தையில கூட இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தான் நம்பர் 1ல இருக்கு. பொதுவா பங்கு சந்தையில 4 வகையான ட்ரேடிங் நடக்கும். ஷேர் ட்ரேடிங், கமோடிட்டி ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். இதுல ஷேர் ட்ரேடிங்ன்றது நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குறது விற்கிறது. கமோடிட்டி ட்ரேடிங்ன்றது உலோகங்கள், எரிவாயுக்கள் இதையெல்லாம் வாங்குறது விற்கிறது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுடைய கரன்சிஸையும் வாங்குறது விற்கிறது. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சியை வாங்குறது விற்கிறது. இதுல ஷேர் ட்ரேடிங்கும் கமோடிட்டி ட்ரேடிங்கும் தினமும் காலையில 9:15 இருந்து மாலை 3:30 மணி வரைக்கும் நடக்கும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் 24 மணி நேரம் நடக்கும். ஆனா வாரத்துல 5 நாள் தான் நடக்கும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் மட்டும்தான் 24 மணி நேரம் நடக்கும், வாரத்தின் 7 நாட்களும் நடக்கும். அப்போ நம்ம ஷேர் ட்ரேடிங்லயோ கமோடிட்டி ட்ரேடிங்லயோ சம்பாதிக்கணும்னா காலையில 9:15 இருந்து மாலை 3:30 தான் சம்பாதிக்க முடியும். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல சம்பாதிக்கணும்னா 24 மணி நேரம் சம்பாதிக்கலாம், ஆனா வாரத்துல 5 நாள் தான் சம்பாதிக்க முடியும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்ல மட்டும்தான் 24 மணி நேரமும் சம்பாதிக்கலாம், வாரத்தின் 7 நாட்களும் சம்பாதிக்கலாம், வருஷம் முழுவதும் சம்பாதிக்கலாம். 24 மணி நேரம் ட்ரேடிங் நடக்கிறது சரி, ஆனா ஒரு மனுஷனால 24 மணி நேரம் உட்கார்ந்து ட்ரேடிங்கே பண்ணிட்டு இருக்க முடியுமா? நம்ம சாப்பிட வேண்டாமா, தூங்க வேண்டாமா? இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? நிச்சயமா ஒரு மனுஷனால பண்ண முடியாது, ஆனா ஒரு ரோபோவால பண்ண முடியும். இப்ப இந்த எந்திரன் படத்துல வர சிட்டி ரோபோ மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ரோபோ இருந்தா இந்த 24 மணி நேரம் ட்ரேடிங்க அது கண்டிப்பா பண்ணும் தானே. ஆனா அப்படி ஒரு ரோபோட்டுக்கு நாங்க எங்க போறதுன்னு கேக்குறீங்களா? கவலையே படாதீங்க. ராயல் கியூ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு ரோபோவை உருவாக்கி பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இனி இந்த ரோபோட்டை பயன்படுத்தி யாருனாலும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கும் பண்ணலாம், கோடிகள்ல சம்பாதிக்கவும் செய்யலாம். ஆக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் பிசினஸ் பண்ணலாம். ஹலோ சார், மேடம், நான் சொன்ன 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 10 நிமிஷத்துல உங்க மனசும் தெளிவா இருக்கும், உங்க லட்சியங்கள் அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு, அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த ரோபோட் எப்படிப்பட்டது, என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத விலாவாரியா தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? முதலாவதா இந்த ரோபோட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் பாட். என்னடா பணம் கொடுத்து கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் வாங்கி அதை ட்ரேடிங் பண்ண ஒரு ரோபோட் கிட்ட போய் கொடுத்துட்டோமே, இனி எந்த கண்ட்ரோலும் நம்ம கையில இருக்காதோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். இந்த ரோபோட்டை பொறுத்த மட்டும் நீங்க இந்த ரோபோட்டை என்ன செய்ய சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முழுமையா படிச்சு அதன்படி மட்டும்தான் இது செயல்படும். அதனால கண்ட்ரோல் எப்பவும் உங்க கையில தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த ரோபோட்டுடைய ஒரே வேலையே 24 மணி நேரமும் கிரிப்டோ கரன்சிஸை ட்ரேடிங் பண்றது தான். பொதுவாகவே ஒரு வேலையை திறமையான ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு அவரு பொறுப்பா கண்ணும் கருத்துமா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வேலையை பத்தி நம்ம கவலைப்படவே மாட்டோம். எப்போ நீங்க இந்த ரோபோட்டை வாங்கி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை பத்தின கவலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மூன்றாவது, இந்த ரோபோட் உங்க கிரிப்டோ கரன்சிஸை எந்த ஒரு லோக்கல் எக்ஸ்சேஞ்சஸ்லயும் ட்ரேட் பண்ணாது. பினான்ஸ், ஹுவோபி போன்ற இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்ல மட்டும்தான் ட்ரேட் பண்ணும். இதுலயும் பெரும்பான்மையான மக்கள் பயன்படுத்துறது உலகின் நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான பினான்ஸ். இந்த பினான்ஸ்ல உங்க முதலீடும் சரி, உங்களுக்கு இதுல கிடைக்கக்கூடிய லாபமும் சரி,
உங்களுடைய தனிப்பட்ட ஸ்பாட் வாலெட்ல வைக்கப்படுது. இந்த ஸ்பாட் வாலெட்ல இருந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்பட்டு அது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆகுது. அதனால இந்த ஸ்பாட் வாலெட் மிகவும் பாதுகாப்பானதா இருக்குது. 2 வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸை ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ண வைக்கக்கூடிய திறன் கொண்ட அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா தான் இந்த பினான்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ராயல் கியூ ரோபோட் இணைக்கப்படுது. இந்த ஏபிஐ பயன்படுத்தி நம்ம ரோபோட்டால நம்ம ஸ்பாட் வாலெட்ல உள்ள கரன்சிஸை பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், மார்க்கெட்ல அது நிலவரம் என்ன அப்படிங்கறத மானிட்டர் பண்ணவும் முடியும். ஆனா நம்ம ஸ்பாட் வாலெட்ல இருந்து கரன்சிஸை அதால வெளியே எடுக்கவோ அல்லது வேறு யாருக்கோ டிரான்ஸ்ஃபர் பண்ணவோ முடியாது. இந்த 2 கண்ட்ரோலும் எப்பவுமே உங்க கையில தான் இருக்கும். இந்த ரோபோட் பண்ற ட்ரேடிங்கின் பெயர் ஸ்பாட் ட்ரேடிங். அதாவது கிரிப்டோ கரன்சிஸை கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்பது. ஸோ டிஃபால்ட்டா நமக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஆனா ட்ரேடிங் பண்ணும்போது ப்ராஃபிட் மட்டும் வராது, லாஸும் வருமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உண்மைதாங்க. நம்ம மேனுவலா ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு பொருள் விலை ஏறும் நினைச்சு நம்ம வாங்கியிருப்போம். ஆனா நம்ம நினைச்சதுக்கு மாறா அது விலை இறங்கும் போது ஒரு நஷ்டத்தை அந்த இடத்துல நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இதுக்கு பேர் தான் மார்ஜின் கால் அல்லது ஸ்டாப் லாஸ். ஆனா இந்த ரோபோட்டிக் ட்ரேடிங்ல எந்த ஒரு மார்ஜின் காலும் கிடையாது, அதனால லாஸும் கிடையாது. 24 மணி நேரம் நடக்கிற இந்த ட்ரேடிங்ல விலை ஏற்றமோ இறக்கமோ எப்போனாலும் நடக்கலாம். இதை நம்ம மேனுவலா பண்ணும்போது எப்போ விலை ஏறுதோ இறங்குதோன்னு தெரியாம நைட் எல்லாம் கூட கண் முழிச்சு இதை பார்க்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம பணம் லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் எப்பவுமே நமக்கு இருக்கும். ஆனா இந்த ரோபோட்டிக் ட்ரேடிங் பண்ணும்போது இந்த மாதிரியான கவலைகளே இல்லை. நேரமும் பணமும் நமக்கு சாதகமாவே இருக்கிறதுனால நாம எப்பவுமே ரிலாக்ஸ்டாவே இருக்கலாம். இந்த ட்ரேடிங்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா இது மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தான் பயன்படுத்துது. பொதுவா நம்ம வாங்கின ஒரு பொருள் விலை இறங்கிக்கிட்டே போகுதுன்னா எங்க முழுசாவே போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல வந்த விலைக்கு வித்துலாம்னு நினைப்போம். ஆனா இந்த மார்டிங்கேல் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா விலை இறங்கும் போது நம்ம விற்கிறதுக்கு மாறா இந்த ரோபோட் அந்த காயின்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிக்கும். அதுவும் 1க்கு 2 மடங்கா வாங்கும். இப்படி 3 இல்ல 4 இல்ல 7 லெவலுக்கு வாங்கிக்கிட்டே போகும். இப்படி வாங்கின எல்லா காயின்ஸோடைய ஆவரேஜ் காஸ்டையும் எடுத்து அந்த காஸ்டுக்கும் தாண்டி அந்த காயினோட வேல்யூ ஏறும்போது அதை வித்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட். இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது இந்த ரோபோட்டை உடனடியா வாங்கி பயன்படுத்தணும்னு தோணும். ஆனா இந்த ரோபோட்டை வாங்க போனா பல லட்சங்கள் செலவாகும். அது எல்லாருக்கும் சாத்தியமான விஷயமும் கிடையாது. அதனால ராயல்